Welcome to AutoCAD tutorial number 139. Dimension Style Manager Primary Units tabல இருக்கிற எல்லா செட்டிங்ஸையும் பார்க்கலாம். ஓகே, இந்த செட்டிங்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா dim டெக்ஸ்டோட யூனிட்ஸ் வந்து எப்படி இருக்கணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். லீனியர் டைமென்ஷன்ஸ். ஸோ இதில் வர செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா லீனியர் டைமென்ஷன், அதாவது ஆங்குலர் டைமென்ஷனை தவிர்த்து அனதர் டைமென்ஷனுக்கு வந்து அப்ளை ஆகும். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் தவிர. அண்ட் ஆங்குலர் டைமென்ஷன் ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் டைமென்ஷனுக்கு மட்டும்தான் வந்து அப்ளை ஆகும். ஓகே, லீனியர் டைமென்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபார்மேட். ஸோ இந்த யூனிட் ஃபார்மேட் வந்து ஆல்ரெடி டுட்டோரியல் 105லே பார்த்துருப்போம். ஸோ சயின்டிஃபிக், டெசிமல், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல், ஃப்ராக்ஷனல். ஸோ இதெல்லாம் வந்து டுட்டோரியல் 105லே பார்த்துச்சு. அங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதுக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனில் எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்கு. எக்ஸாம்பிள் டெசிமல்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது அப்படியே தெரியும். எக்ஸாம்பிள் சயின்டிஃபிக் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா ஸோ 1 × 10 சம்திங் அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து வரும். ஸோ இங்கே 1.01 இருக்குது. ஈன்றது வந்து பார்த்தீங்கன்னா 10 பவர்ன்ற மீனிங். ப்ளஸ் 00ன்றது பார்த்தீங்கன்னா பவரோட வேல்யூ. எக்ஸாம்பிள் 2ன்னு கொடுத்தோம்னா 1.01 × 10⁻². ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து தெரியும். எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஷனல்னு கொடுத்துட்டோம்னா 1.5, 1.25, 1.25 அந்த மாதிரி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி அமையும். ஸோ இன்ஜினியரிங்னு கொடுக்கும்போது இன்ச்சஸில் வரும், ஆர்கிடெக்சரல்னு கொடுக்கும்போது ஃபீட்டில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டெசிமலில் பார்க்கலாம். ஒரு லைன் ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ 1.5 மீட்டருக்கு ட்ரா பண்ணுறோம். ஸோ டைமென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 1.5 மீட்டருக்கு இருக்குது, நமக்கு வந்து விசிபிள் ஆகுது. ஸோ இதே வந்து யூனிட்டை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 1.5க்கு ஈக்குவலான வேல்யூஸ் வந்து அதே சேஞ்சஸ் பண்ணி அமையும். ஸோ இப்போ போய்ட்டு எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். இன்ச்சஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து காமிக்கும். ஸோ 1.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து காமிக்கும். எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஷனல்னு கொடுத்துட்டோன்னா ஸோ 1.5 அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து காமிக்கும். ஸோ 1 × 1/2. ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சிஸ்டம் வேரியபிள் மூலமாகவும் சேஞ்சஸ் பண்ணலாம். dim l யூனிட்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ போய்ட்டு வேல்யூ வந்து 1 கொடுத்தோம்னா சயின்டிஃபிக் வரும், 2 கொடுத்தா டெசிமல் வரும், 3 கொடுத்தா இன்ஜினியரிங், 4 ஆர்கிடெக்சரல், 5 வந்து ஃப்ராக்ஷனல். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து 2 கொடுக்குறேன். ஸோ இப்போ டெசிமல் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய்ட்டு டைமென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலை பேஸ் பண்ணி நமக்கு வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை. ஸோ அந்த டெசிமல் பிளேசஸ்க்கு அடுத்தது வந்து எவ்வளோ பிளேசஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் ப்ரிசிஷன் அப்படின்றது. ஸோ எக்ஸாம்பிள் டெசிமல் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் வந்து 0.0000 இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 1.05 mm அப்படின்னா ஸோ ப்ரிசிஷன் வந்து 0.00ன்றது தான் ப்ரிசிஷன். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்தது நம்ம எவ்வளோ வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அதுதான் வந்து ப்ரிசிஷன். இங்கே வந்து ப்ரிசிஷன் எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் 0.00ன்னு கொடுத்துட்டோம்னா 2 டெசிமல் பிளேசஸ் மட்டும் தான் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணது 2 டெசிமல் பிளேஸ் தான் வந்துடுச்சு. ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து சிஸ்டம் வேரியபிள் மூலமாகவும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். dim DECன்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான டெசிமல் பிளேசஸ் வந்து டேரெக்டாக என்டர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 5ன்னு கொடுத்துட்டுனா 5 டெசிமல் பிளேசஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ போய்ட்டு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா 5 டெசிமல் பிளேசஸ் வந்து வரும். ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மேட். ஸோ இந்த செட்டிங் வந்து எப்போ ஆக்டிவாக இருக்குன்னா யூனிட் வந்து ஃப்ராக்ஷனலில் இருக்கும்போது தான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.25, 1.5 அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆகி இருக்கணுமா இல்லை ஸ்டாக் ஆகி இருக்கக்கூடாது தான், இல்லை ஸ்டாக் ஆகி இருந்தால் ஹரிசாண்டலாக இருக்கணுமா இல்லை டயகனலாக இருக்கணுமான்றது ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல், டயகனல் இந்த 2 ஆப்ஷன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்டாக் ஆகி இருக்கும். ஸோ ஹரிசாண்டல்னும் போது இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ டயகனல் அப்படின்னும் போது சம் ஆங்கிளில் வந்து நமக்கு வந்து ஸ்டாக் ஆகி இருக்கும். நாட் ஸ்டாக் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா ஒரே லைனாக இருக்கும், ஸ்டாக் வந்து ஆகியிருக்காது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஹரிசாண்டல் கொடுத்துட்டேன். இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஹரிசாண்டல் ஸ்டாக்கிங் வந்து இருக்குது. ஸோ இப்போ செட்டிங்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணுறோம். டயகனல் கொடுக்குறேன். சேம் இங்கே ப்ரிவியூலே ஆல்ரெடி தெரியுது, சேம் டைம் இங்கேயும் நமக்கு வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ டயகனல் ஸ்டாக்கிங் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. நாட் ஸ்டாக்டு அப்படின்ட்டு கொடுத்துட்டோம்னா ஸ்டாக்கிங் வந்து கேன்சல் ஆகிடும், எல்லாமே ஒரே லைனுக்கு வந்துடும். நாட் ஸ்டாக்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் நமக்கு வந்து வந்துடும். ஓகே, இந்த செட்டிங் வந்து டிம்ஃப்ராக் சிஸ்டம் வேரியபிள் மூலமாகவும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்.
dim FRACன்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இப்போ போயிட்டு வேல்யூ வந்து 0 கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஹரிசாண்டல் ஸ்டாக்கிங் வரும். 1 கொடுத்தோம்னா டயகனல் ஸ்டாக்கிங் வந்து ஆக்டிவ் ஆகும். 2 கொடுத்தோம்னா எந்த ஸ்டாக்கிங்கும் இருக்காது நமக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 0 கொடுக்குறேன். ஸோ ஹரிசாண்டல் ஸ்டாக்கிங். இப்போ போயிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஹரிசாண்டல் ஸ்டாக்கிங் வந்து இருக்குது, நமக்கு வந்து சரியாக தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு. ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் செப்பரேட்டர். ஸோ இது வந்து டெசிமலில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் இந்த டைமென்ஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.02ன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். ஸோ இது வந்து பாயிண்ட்டாக இருக்கணுமா, இல்லை கமாவாக இருக்கணுமா, இல்லை ஸ்பேஸாக இருக்கணுமான்றது ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கமான்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த பாயிண்ட்டுக்கு பதில் கமா வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா 1.31 இருக்காது, 1,31 அப்படின்ட்டு தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதே ஸ்பேஸ்னு கொடுத்துட்டோம்னா கமாவும் இருக்காது, டாட்டும் இருக்காது, ஸ்பேஸ் வந்து அதுக்கு பதில் அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா 1 / 31 அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற வேல்யூஸ்க்கு நேராக அது வந்து ரவுண்ட் பண்ணிடும். எக்ஸாம்பிள் நான் வந்து வேல்யூஸ் வந்து 0.25ன்னு கொடுத்துட்டேன், என்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து 0.25 சீரியஸில் வந்து தான் கிரியேட் ஆகும். ஒன்று 0.25 இருக்கும், அப்படி இல்லைனா 0.50 இருக்கும், அப்படி இல்லைனா 0.75 இருக்கும், அப்படி இல்லைனா 00 இருக்கும். ஸோ இதை தவிர்த்து அனதர் வேல்யூஸ் எதுவுமே நமக்கு வந்து வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 00 இருக்குது, நான் சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா 00ல் இதாக இருக்கும், அப்படி இல்லைனா 0.25க்கு வரும், அப்படி இல்லைனா 0.50 வரும், ஸோ 0.75, அப்படி இல்லைனா 00. அதாவது டெசிமல் பிளேசஸ்க்கு லெஃப்ட் சைடும் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு லைன் ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ போய்ட்டு 1.40க்கு வந்து ட்ராப் பண்ணுறேன். 1.4 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து 1.40 தான் ஒரிஜினல் லென்த். இப்போ நான் டைமென்ஷன் வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னா 1.50ன்னு தான் நமக்கு வந்து காமிக்கும். ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் 0.25ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 0.25 சீரியஸில் வந்து அது வந்து அப்ளை ஆகிடுச்சு. 0.25 சீரியஸில் 0.50ன்றது தான் நியரஸ்ட் வேல்யூ. ஸோ அதனால் 1.40ன்றது 1.50 நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து சிஸ்டம் வேரியபிள் மூலமாக அப்ளை பண்ணலாம். டிம் ஆர்என்டின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இப்போ போய்ட்டு டேரெக்டாக வேல்யூஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 0.1ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ 0.10 சீரியஸ், 0.10 ஆர் 0.20 ஆர் 0.30 அப் டு 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9 அண்ட் 00. ஸோ இதில் தான் நமக்கு வந்து வரும். எக்ஸாம்பிள் 0.15 வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்காது, ஏன்னா நியரஸ்ட் வேல்யூ 0.10 ஆர் 0.20க்கு வந்து அது வந்து ரவுண்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1.18க்கு வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1.18 தான் இதோட லென்த்து. பட் இதே நம்ம வந்து டைமென்ஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1.20 தான் கிரியேட் ஆகும். ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1.80. ஸோ நான் இப்போ போய்ட்டு டைமென்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1.20க்கு வந்துடுச்சு, ஏன்னா 0.10 சீரியஸில் இருக்கிறதுக்கு நேராக நமக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, இதே 1.98 இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஆல்ரெடி 0.18 இருக்குது. ஸோ 0.80 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதோட ஒரிஜினல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1.98 அப்படின்றது தான் இதோட ஒரிஜினல் லென்த். பட் ஆனால் நமக்கு 2ன்னு காமிக்குது, ஏன்னா வந்து 98ன்றது வந்து அந்த சீரியஸில் வரல, அதாவது 0.1 சீரியஸில் வந்து வரல. ஸோ நியரஸ்ட் வேல்யூன்னும் போது 00ன்றது தான் அடுத்தது வந்து நியரஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே 00ன்னு அப்ளை ஆகணும் அப்படின்னா டெசிமல் பிளேசஸ்க்கு லெஃப்ட் சைடும் அப்டேட் ஆகணும், அப்போ தான் இங்கே வந்து 00 வந்து. ஸோ அதனால் வந்து இந்த சைடு வந்து 00 ஆகிடுச்சு, லெஃப்ட் சைடு வந்து 2 ஆகிடுச்சு. ஸோ 2.00 நமக்கு வந்து ரவுண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸில் வந்து நமக்கு வந்து டிம் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து டிஃபால்ட்டாக என்ன டெக்ஸ்ட் இருக்கணுன்றதை என்டர் பண்ணிக்கலாம். சஃபிக்ஸில் வந்து டிம் டெக்ஸ்ட்டுக்கு அடுத்தது வந்து என்ன டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்றத வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிஃபிக்ஸில் வந்து எந்த டெக்ஸ்ட் வேணாலும் என்டர் பண்ணிக்கலாம், பட் ஆனால் டைமென்ஷனுக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து என்டர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டயமீட்டர் இல்லை டயமீட்டர் சிம்பிளும் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ரிஃபிக்ஸில் வந்து ஆர் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ்லேயே எந்த டெக்ஸ்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆனால் டைமென்ஷனோட யூனிட் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எக்ஸாம்பிள் நான் வந்து மீட்டரில் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எம்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா
ஆர் சிம்பிளும் எம் சிம்பிளும் நமக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஓகே, இதே சிஸ்டம் வேரியபிளில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிம் போஸ்ட்டுன்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இதில் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ரெண்டுமே வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து டைப் பண்ணிவிடுங்க. எக்ஸாம்பிள் நான் வந்து அட் சிம்பிள் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் வந்து டைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிம் டெக்ஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் வந்து என்டர் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் மில்லிமீட்டருக்கு எம்எம் கொடுத்துறேன் நான். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் வந்து அப்டேட் ஆகும். ஸோ போய்ட்டு பார்த்தீங்கன்னா அட் சிம்பிள் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ப்ரிஃபிக்ஸில், அண்ட் எண்டிங்கில் வந்து சஃபிக்ஸ் வந்து எம்எம் கொடுத்துருந்தோம். சேம் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்கேல் ஃபேக்டர் 2 அப்படின்ட்டு கொடுத்துருந்தோம். ஒரிஜினல் டைமென்ஷனை விட டபுளாக நமக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 1 கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு லைன் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ டிஸ்டன்ஸ் 2க்கு வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம 2 mmக்கு க்ரியேட் பண்ணோம். சேம் டைம் அதே வந்திருக்கு, எந்த சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா வந்து ஸ்கேல் வந்து 1ல் இருக்குது. இதே ஸ்கேல் வந்து சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2 கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டைமென்ஷன் வந்து டபுளாக சேஞ்சஸ் ஆகிடும். நார்மல் ஸ்கேல் மாதிரி தான். ஸோ இப்போ வந்து 2ன்றது வந்து 4ஆக சேஞ்சஸ் ஆகிடும். பட் ஆனால் ஒரிஜினல் லென்த் வந்து 2ஆக தான் இருக்கும். நமக்கு டிஸ்பிளே ஆகிறது மட்டும் 4ஆக நமக்கு வந்து தெரியும். ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எடுத்துடுறோம். ரவுண்ட் ஆஃப் 0 கொடுத்துட்றோம். செப்பரேட்டர் வந்து பீரியட் கொடுத்துடணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டு லேஅவுட் டைமென்ஷன்ஸ் ஒன்லி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ லேஅவுட்டில் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்கேல் வந்து அப்ளை ஆகும். மாடல் ஸ்பேஸ்க்கு வந்து அப்ளை ஆகாது. ஸோ மாடல் ஸ்பேஸில் வந்து நம்ம ஆல்ரெடி 2 mmக்கு க்ரியேட் பண்ணியிருந்தோம். 4 வந்து சேஞ்சஸ் ஆகலை. இதே லேஅவுட்டில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ 1 mmக்கு ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ போய்ட்டு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ன்னு காமிக்கும். ஏன்னா ஸ்கேல் வந்து 2ன்னு கொடுத்ததால 1 வந்து டபுளாக சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து சிஸ்டம் வேரியபிள் மூலமாகவும் சேஞ்சஸ் பண்ணலாம். டிம் எல் ஃபேக்ட்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இதில் போய்ட்டு ஸ்கேல் வேல்யூ வந்து ஆல்ரெடி 2 இருக்குது. எக்ஸாம்பிள் 4 கொடுத்தோம் அப்படின்னா 4th டைமாக நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ இப்போ போய்ட்டு டைமென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். சேம் 1 mm ஆப்ஜெக்ட்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4ஆக நமக்கு வந்து தெரியும். ஏன்னா 4 டைம்ஸ் ஒரிஜினல் லென்த்தாக நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ செப்பரேஷன் அப்படின்னும் போது இல்லை. டைமென்ஷன் டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற 0 வந்து ஹைட் பண்ணுறது, லாஸ்ட்டில் இருக்கிற 0 வந்து ஹைட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டே வந்து 1 யூனிட் கம்மியாக வந்து நான் வந்து சேஞ்சஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.50 டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.50ன்னு இல்லாமல் டேரெக்டாக 0.50ன்னு இருந்தாலே போதும் அப்படின்னா நம்ம வந்து லீடிங் அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ போய்ட்டு லீடிங் அப்படின்ட்டு கொடுத்துட்டோம்னா முன்னாடி இருக்கிற 0 வந்து நமக்கு வந்து ஹைட் ஆகிடும். ஸோ டேரெக்டாக 0.50 அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து தெரியும். ஓகே, இதில் லாஸ்ட் வர 0வும் நமக்கு தேவையில்லாது தான். ஸோ அது தேவையில்லை அப்படின்னும் போது ட்ரையலிங் அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்தது வர லாஸ்ட்டில் இருக்கிற 0 வந்து எரேஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரையலிங் அப்படின்ட்டு கொடுத்துட்டோம்னா அதுவும் நமக்கு வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ ட்ரையலிங்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம். ஸோ போய்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிறதும் போயிடுச்சு. ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ 0 feet 0 inches. ஸோ இதுக்கு வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னா இந்த யூனிட்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சரில் இருக்கணும். சேம் அதே போல் தான். ஃபீட்டில் லாஸ்ட்டில் வந்து 0 இருந்ததுன்னா அது வந்து போய்டும். இன்ச்சஸில் லாஸ்ட்டில் 0 இருந்ததுன்னா அது வந்து போய்டும் நமக்கு. ஓகே, லீடிங்கில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப் யூனிட் ஃபேக்டர், சப் யூனிட் சஃபிக்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 யூனிட்டுக்கு கம்மியாக இருக்கும்போது வந்து அப்ளை ஆகும். எக்ஸாம்பிள் நான் வந்து மீட்டரில் ட்ராப் பண்ணிட்டு இருக்கிறத எடுத்துப்போம். ஸோ 1 மீட்டருக்கு அபோவாக ட்ராப் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து மீட்டரில் தான் டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள் 0.90 மீட்டரில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா 0.90ன்ட்டு தெரியாமல் 90 சென்டிமீட்டர்னு தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து சஃபிக்ஸில் வந்து மீட்டர் வந்து நான் வந்து ஸோ டெசிமலாக சேஞ்சஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மீட்டரை வந்து நான் வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து சப் யூனிட் சஃபிக்ஸில் வந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டேன். மெயின் வந்து மீட்டர்னு கொடுத்துட்டேன்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சப் யூனிட் ஃபேக்டர் வந்து 100ன்னு குடுத்துட்டேன். ஏன்னா வந்து மீட்டர தான் நம்ம வந்து சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ 100ஆல மல்டிபிள் பண்ணணும். ஓகே. இப்போ போயிட்டு ஓகே குடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ 1 யூனிட்டுக்கு அபோவா நான் வந்து கிரியேட் பண்றேன். எக்ஸாம்பிள் 1.5 மீட்டர் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதே 1 யூனிட்டுக்கு கம்மியா நான் வந்து ட்ராப் பண்றேன். எக்ஸாம்பிள் 0.80க்கு ட்ராப் பண்றேன். ஸோ இப்போ போயிட்டு டைமென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர்ன்றது நமக்கு வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதே 0.8 மீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டராக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ நம்ம 100 கொடுத்ததால ஒரிஜினல் வேல்யூ வந்து 80ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு சப்யூனிட் சஃபிக்ஸ் வந்து சிஎம்னு கொடுத்ததால அதுவும் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இதே சென்டிமீட்டரை வந்து மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இங்கே போய்ட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருங்க. ஸோ இங்கே போய்ட்டு நம்ம வந்து மில்லிமீட்டர்னு கொடுத்துருங்க. சப்யூனிட் ஃபேக்டர் வந்து 10 கொடுத்துடணும். ஏன்னா சென்டிமீட்டர் வந்து மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர், அதாவது 1 யூனிட்டுக்கு மேலே இருக்கிறது வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது, சென்டிமீட்டர்லேயே தான் இருக்கும். அதே 0.8 சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 8 mm நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் டைமென்ஷன்ஸ். ஸோ இதில் இருக்கிற செட்டிங் வந்து ஆங்குலர் டைமென்ஷனுக்கு மட்டும்தான் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதில் இருக்கிற ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து ஆங்குலர் டைமென்ஷனுக்கும் அப்ளை ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ஃபார்மேட். ஸோ டெசிமல் டிகிரி, டிகிரிஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ், கிரேடியன்ஸ், ரேடியன்ஸ். ஸோ இதுவும் அதே போல் தான், இங்கே யூனிட் செட் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஆங்கிள் வந்து எந்த யூனிட்டில் இருக்குணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறது. எக்ஸாம்பிள் டெசிமல் டிகிரின்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன டிகிரி கொடுக்குறோமோ அது வந்து அப்படியே இருக்கும். ஸோ போய்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதோட டிகிரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். 90.5 டிகிரி கொடுத்துட்டேன். ஸோ போய்ட்டு ஆங்குலர் டைமென்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து 90.5 டிகிரி வந்து கொடுத்துருந்தோம். சேம் 90.5 டிகிரி வந்து வந்துடுச்சு. ஓகே, சஃபிக்ஸ் வந்து எடுத்துடுறோம் நான். ஓகே, அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ், மினிட், செகண்ட்ஸ் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை. ஸோ டிகிரி, மினிட், செகண்ட்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 0.5 டிகிரி வந்து 30 மினிட்ஸ் அது வந்து எடுத்துக்கும். ஸோ 60 மினிட்ஸ் ஈக்குவல் டு 1 டிகிரி. ஸோ இப்போ நம்ம வந்து 90.5 டிகிரின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 90 டிகிரி 30 மினிட்ஸை நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ ஒவ்வொரு மெத்தட் அந்த மாதிரி தான். ஸோ இதே ரேடியன்னு கொடுத்தோம்னா ரேடியன் பேஸ் பண்ணி இருக்கும். கிரேடியன்னு கொடுத்தோம்னா கிரேடியன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும் நமக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து சிஸ்டம் வேரியபிள் மூலமாகவும் சேஞ்சஸ் பண்ணலாம். டிம் ஏ யூனிட்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ போய்ட்டு வேல்யூ வந்து 0 கொடுத்தோம்னா நமக்கு வந்து டெசிமல் டிகிரியில் இருக்கும். 1 கொடுத்தோம்னா டிகிரிஸ், மினிட், செகண்ட்ஸில் இருக்கும். 2 கொடுத்தோம்னா கிரேடியனில் இருக்கும். 3 கொடுத்தோம்னா ரேடியனில் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 3 கொடுத்துட்டேன் நான். ஸோ போய்ட்டு ஆங்குலர் டைமென்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 ரேடியன் அந்த மாதிரி வரும் நமக்கு. ஸோ 90 டிகிரி ஈக்குவல் டு 1.57 ரேடியன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90.5 டிகிரி வந்து இங்கே இருக்குது. ஸோ 1.58 நமக்கு வந்து வந்துருக்கு. ஸோ ஒரே ஆங்கிள் தான், பட் ஆனால் எந்த மெத்தடில் இருக்குன்னுன்றது ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். ஓகே, டெசிமல் டிகிரி கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன். சேம் இங்கே பார்த்தா மாதிரி தான், டிகிரியில் எத்தனை ப்ரிசிஷன் யூஸ் பண்ண போகிறோமோ அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது. எக்ஸாம்பிள் 90.05 டிகிரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரிசிஷன் வந்து 0.00ன்றது தான். ஸோ 0.000 கொடுத்துட்டா நமக்கு வந்து 3 ப்ரிசிஷன் வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரிசிஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 3 ப்ரிசிஷன் தான் நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ இந்த செட்டிங் வந்து சிஸ்டம் வேரியபிள் மூலமாக அப்ளை பண்ணலாம். டிம்ஏ டிஇசின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ டேரெக்டாக எத்தனை ப்ரிசிஷன் வேணுமோ அதை வந்து என்டர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 2ன்னு கொடுத்துட்டோம்னா 2 ப்ரிசிஷனுக்கு வந்து நமக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ ஆங்குலர் டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரிசிஷன் தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சப்ரேஷன். சேம் லீனியரில் பார்த்த மாதிரி தான். லீடிங்னு கொடுத்தோம்னா எக்ஸாம்பிள் 1 டிகிரி விட கம்மியாக இருக்குன்னா, எக்ஸாம்பிள் 0.5 டிகிரி இருக்குது அப்படின்னா அந்த 0 பாயிண்டில் 0 தேவையில்லை அப்படின்னா லீடிங்கை வந்து கொடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற 0 வந்து தேவையில்லை அப்படின்னா. இதே ட்ரையலிங் அப்படின்னும் போது பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் லாஸ்ட்டில் இருக்கிற 0 தேவையில்லை அப்படின்னா அது வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ட்ரையலிங் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து
88.7 டிகிரி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ டிம் ஆங்குலர் போயிட்டு டைமென்ஷன் வந்து கொடுக்குறோம். ஸோ 88.700 இருக்குது. ஸோ இப்போ ட்ரையலிங்கும் போது லாஸ்ட்டில் இருக்கிற 0 வந்து நமக்கு வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ அது இல்லைனாலும் ஒரே வேல்யூஸ் தான். ஸோ இப்போ நம்ம ட்ரையலிங்னு கொடுத்துட்டோம்னா அது வந்து போயிடும் நமக்கு. ஸோ இப்போ வந்து போயிடுச்சு. இதே 1 டிகிரியை விட கம்மியாக இருந்ததுன்னா ஸோ இங்கே 0 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 0 பாயிண்டில் 0 தேவையில்லை அப்படின்னும் போது லீடிங் இன்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.